என்ற இந்த பெயரை பதிப்பகம் ஏந்தியிருக்கிறது. டவுட் எவ்ரிதிங், அனைத்தையும் ஐயுறு என்பது மார்க்சினுடைய புகழ்பெற்ற ஒரு வாசகம். அதுதான் எனக்கு மதம் என்றே அவர் சொன்னார். ஒவ்வொன்றையும் ஐயுறுவது, ஒரு ஆய்வு நோக்கில் ஒவ்வொன்றையும் பார்த்து காலங்களில் நிலைத்துவிட்ட நம்பிக்கைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் வினாக்களுக்கு உட்படுத்துகிற ஒரு முயற்சியாக இந்த பதிப்பகத்தின் இந்த முதல் வெளியீடே அமைந்திருக்கிறது. இந்த தலைப்பு மக்கள் ரசித்த திரைப்படங்களும் மார்க்சிய விமர்சனமும். திரைப்படங்கள் ஏராளமாய் வருகின்றன, இன்னும் தொடர்ந்து வரும். நல்ல திரைப்படங்கள், கெட்ட திரைப்படங்கள் என்று பிரிப்பதை காட்டிலும் மக்கள் ரசித்த படங்கள், மக்கள் ரசிக்காமல் புறக்கணித்த படங்கள் என்ற பார்வை திரைப்படங்களுக்கு முக்கியமானது. மக்கள் ரசித்த படங்களை மக்கள் ரசிக்கிறார்கள் என்பது அந்த படத்தினுடைய முதல் வெற்றி. ஒரு திரைப்படத்திற்குள்ளே என்னென்ன கூறுகள் இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கிற மக்கள் அதனை விரும்ப வேண்டும். பார்த்து முடித்து கலைந்து செல்கிற போது ஒரு கலையாத மனத்தோடு அந்த ரசனை அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு நேரத்தில் கலைப்படங்கள் என்றே சில படங்கள் வந்தன, மக்கள் ரசிக்காத படங்கள். ஆனால் மக்கள் ரசிக்கக்கூடிய விதத்தில் கலைப்படங்கள் அமையுமானால் அந்த படங்களுடைய வெற்றியாக அது கருதப்படும். இங்கே நம்முடைய மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த திரைப்படங்கள் யாவுமே அவை குறித்து கருத்து மாறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் ஒன்று அவற்றை மக்கள் ரசித்தார்கள். மக்களிடையே, பெருந்திரளான மக்களிடையே வெற்றிகரமாக ஓடிய திரைப்படங்கள் அவை. அடுத்தது, இந்த திரைப்படங்களை பற்றிய ஒரு திறனாய்வை மணிக்கோ அவர்கள் இதில் எழுதவில்லை. திரைப்படங்களை பற்றிய திறனாய்வின் மீது ஒரு திறனாய்வு, விமர்சனத்திற்கு விமர்சனம், ஒரு புதுமையான முயற்சி. வேறு யாரும் இதுக்கு முன்பு முயன்றிருக்கிறார்களா எனக்கு தெரியல. அதிலும் இந்த விமர்சனங்கள் யாருடைய விமர்சனங்கள் என்றால் மார்க்சிய விமர்சனம். அந்த மார்க்சிய விமர்சனத்தின் மீது இவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். மார்க்சியம் என்ற சொல்லை இரண்டு விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பெரும்பாலும் அறியப்பட்ட மார்க்சியமே நமக்கு மார்க்சியமாக அறிமுகமாகிறது. உண்மையான மார்க்சியமும் அறியப்பட்ட மார்க்சியமும் பல கூறுகளில் வேறுபடுகின்றன. உண்மையான மார்க்சியம் என்று சொல்கிற போது சுத்த சுயம்பிரகாசமான மார்க்சியம் என்ற பொருளில் நான் பேசவில்லை. எந்த ஒரு அறிவியலும் முழு நிறைவு கொண்டதாக சுத்த சுயம்பிரகாசமான அறிவியலாக இருக்க முடியாது. அறிவியலின் உச்சம் தொட்ட மார்க்சியமும் தொடர்ந்து வளர்ந்து வருகிற ஒரு அறிவியல். மீண்டும் மீண்டும் வாழ்க்கை களத்தில் ஆய்வுக்குட்படுத்தப்படுகிற ஒரு அறிவியல். அது ஒரு வளர்ச்சி செயல் வழியில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிற ஒரு அறிவியல். அது எந்த கட்டத்தில் தேக்கமுற்றாலும் அது போதாத ஒன்றாக மாறிவிடும். இங்கு மார்க்சிய விமர்சனங்கள் என்று இந்த சில ஏடுகளின் விமர்சனத்தை, மனவோசை, மக்கள் பண்பாடு, முன்னோடி, சாளரம், பெண்ணுரிமை என்ற ஏடுகளில் வந்த அந்த திறனாய்வுகளை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த திறனாய்வுகள் மீதுதான் இவர் இந்த திறனாய்வை முன்வைக்கிறார். இது நல்லதொரு அறிவியல் சார்ந்த முயற்சி. ஏனென்றால் ஒரு தம்மைத்தாமே மார்க்சிய ஏடுகளாக, மார்க்சியத்தின் அடிப்படையில் திறனாய்வு செய்கிறவையாக கருதிக்கொள்கிற ஏடுகள் எல்லாம் உண்மையிலேயே மார்க்சிய ஏடுகளாகவோ மார்க்சிய திறனாய்வுகளாகவோ இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. செல்ஃப் ஸ்டைல்டு மார்க்சியம் என்பதாக அது இருக்கலாம். நான் குறைத்து சொல்வதற்காக சொல்லவில்லை.
நேர்மையாகவும் உண்மையாகவும் இதுதான் மார்க்சியம் என்று அவர்கள் கருதலாம், அதிலும் தவறில்லை. ஆனால் உண்மையான மார்க்சிய திறனாய்வு விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். லெனின் மிக அழகாக ஒரு இடத்திலே சொன்னார், தியரி மை ஃப்ரெண்ட் இஸ் கிரே பட் கிரீன் இஸ் தி எட்டர்னல் ட்ரீ ஆஃப் லைஃப். கோட்பாடு என்பது நரைபடிந்து போனது, சாம்பல் நிறத்திலே இருக்கிறது. ஆனால் என் நண்பனே, பசுமைதான் நிலைவேறுடைய வாழ்க்கையின் தன்மை, அதனுடைய நிறம் அதுதான், பசுமையானது. நீங்கள் ஒரு காலத்தில் உயர்ந்தவையாக கருதியவை இன்னொரு காலத்தில் தாழ்ந்தவையாகி விடுகின்றன. பழையன கழிந்து புதியன புகுகிற நிலையை நிரந்தரமாக வாழ்க்கை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. எதுவும் நிலைபேறுடையது அல்ல, எதுவும் நிரந்தரமானதல்ல. இந்த ஏடுகளில் இந்த விமர்சனங்களை, இந்த திறனாய்வுகளை எழுதிய தோழர்களே, இன்று ஒரு மீளாய்வு செய்ய முற்படுவார்களானால் அவர்கள் புதிய ஒரு விமர்சனத்தை எழுதக்கூடும் என்று நான் நம்புகிறேன். இதே விமர்சனங்களைத்தான் அவர்கள் வலியுறுத்துவார்களா என்று நாம் சொல்ல முடியாது. கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய ஹைகேட் கல்லறையின் அருகில் நின்று ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் ஆற்றிய உரையில் அவர் சொல்வார், இவர் அறிவியல் மனிதர், இஸ் அ மேன் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்வார். புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை மார்க்ஸ் மகிழ்ச்சியோடு வரவேற்றார். அதிலும் குறிப்பாக தொழில்துறையில் புதிய புரட்சிகர கண்டுபிடிப்புகள் வரும்போதெல்லாம் ஆர்வத்தோடு வரவேற்றார். ஏனென்றால் அவை பாட்டாளி வகுப்பினுடைய போராட்டத்திற்கான புதிய புறச்சூழல்களை உருவாக்கி தருவதாக மார்க்ஸ் நம்பினார். நாம் அடிக்கடி எண்ணி பார்ப்பதுண்டு, அவருடைய அந்த வாழ்நாளில் அவருக்கு இருந்த வாய்ப்பு வசதிகள், அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தினுடைய ஊடகங்களை கொண்டு இந்த அளவு சிந்திக்கவும் எழுதவும் செயல்படவும் முடிந்ததென்றால், இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப புரட்சி, தகவல் தொழில்நுட்ப புரட்சியினுடைய கருவிகள் அவர் கையில் கிடைத்திருக்குமானால் இது எவ்வளவு பெரிய பயனை கொடுத்திருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட தொழில்நுட்ப புரட்சிகளில், தொழில்நுட்ப வறட்சிகளில் ஒன்றாக வந்ததுதான் இந்த பொறி, திரைப்பொறி. சாதனம் என்பது பொறின்னு சொல்றோம். இந்த திரைப்பொறி 1924 ஆண்டு போல்ஷிக் புரட்சிக்கு பிறகு லெனின் இந்த திரைப்பட சாதனத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் அது ஊமை படம் தான், பேசும் படம் கூட கிடையாது, அது ஊமை படம் தான். அது பொழுதுபோக்குக்காக காட்டப்படுகிறது அல்லது விளம்பரத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. சரியாக சொன்னால் அது ஒரு அசையும் சுவரொட்டி போல, அதற்கு மேல் அதில் பேச்சு இருக்காது, குரல் இருக்காது. அதை பார்த்துவிட்டு அன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்த லூனா சார்ஸ்கியிடம் லெனின் சொல்கிறார், ஃபில்ம் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆர்ட். இந்த திரைப்படம் தான் மக்களை அணுகுவதற்கு, புதிய சமூகத்தை படைப்பதற்கு மிகச்சிறந்த கலை என்று லெனின் சொல்வார். அதற்கு பிறகு அவர் அது குறித்து எழுதியதை வெளியிட்டார்கள். பிற்காலத்தில் அது எவ்வளவு பெரிய உண்மை என்பது புலப்பட்டது. அந்த சாதனத்தினுடைய முழு வீச்சை, ஆழத்தை, எதிர்காலத்திற்கான அதனுடைய பயனுடைமையை அவர்களால் சரியாக காண முடிந்தது. இன்றைக்கு அந்த திரைக்கலை என்பது மிகப்பெரியதொரு சமூக பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. சமூகத்தை கெடுப்பதானாலும் சரி, அல்லது சமூகத்தை படைப்பதானாலும் சரி, அதை விட்டு விலகி நின்று படைக்கவோ அல்லது கெடுக்கவோ முடியாது. அப்படி ஒரு முக்கியமான பங்கு அதற்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஃபில்ம் ஃபார் அஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஆர்ட்ஸ். திரைப்படம் தான் நமக்கு ஆக முக்கியமான கலை.
இது லெனினுடைய வாசகம். இது அதைத் தொடர்ந்து இந்த கலைகளுடைய பங்களிப்பு குறித்து ஒரு பெரிய விவாதம் உருவாகிறது. மார்க்ஸ் காலத்தில் அவர் இந்த கலைகளை பற்றி கொண்டிருந்த பார்வை, இலக்கியம் பற்றி கொண்டிருந்த பார்வை, பல்வேறு கருத்தியல் தளங்களை பற்றி கொண்டிருந்த பார்வை பெரும்பாலும் அன்றைக்கு அறியப்பட்ட மார்க்சியர்களிடையே எந்திரத்தனமானதாக இருந்தது. அவர்கள் பொருளியல் அடித்தளம், கருத்தியல் மேற்கட்டுமானம் என்பதை ஒன்றுக்கொன்று நேராக கோடு கிழித்து உறவு கட்டி புரிந்து கொண்டிருந்தார்கள். சில பிரெஞ்சு இளைஞர்களை பற்றி எங்கெல்ஸ் சொல்கிறார், அரசியலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர்கள் பொருளியல் காரணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பொருளியல் அடித்தளத்தில் எதிரடிக்கிறது என்பது மட்டுமல்ல, அடித்தளம் பொருளியலை மாற்றவும் செய்கிறது. கலை இலக்கியம் அரசியல் போன்ற கூறுகள், மதம், கலை இலக்கியம் அரசியல் மதம் போன்ற கூறுகள் பொருளியல் அடித்தளத்தின் மீது வினை எதிர்வினை புரிவது மட்டுமல்ல, தமக்குள்ளேயும் வினையும் எதிர்வினையும் புரிகின்றன. அப்போதுதான் எங்கெல்ஸ் அந்த குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை சொல்கிறார், கலை இலக்கியங்களுக்கென்று ஒரு தற்சார்பு இருக்கிறது, அவை தன்னாட்சி உடையவை. அவற்றுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. புற ஏரணத்தைப் போலவே அக ஏரணமும் இருக்கிறது. எனவே அவற்றுக்கு ஒரு வரலாறே இல்லாது போல, வரலாறு என்றால் சமூக அமைப்புகளின் வரலாறு மட்டும்தான். இந்த சமூக அமைப்புகள் தான் கலை இலக்கியம் மற்றவற்றில் எதிரடிக்கின்றன என்ற புரிதல் தவறானது. அது அவற்றினுடைய பங்களிப்பையே அடியோடு மறுத்து விடுகிறது. பிரெஞ்சு புரட்சியா அது முதலாளர் வகுப்பு, கிழாரிய வகுப்புக்கு, மன்னர்களுக்கு எதிராக நடத்திய புரட்சி என்ற புரிதல் மட்டும் இருக்கிறதே தவிர, ஒரு குடியாட்சி எழுச்சி, அதன் விளைவாக எழுந்த முழக்கங்கள், அந்த முழக்கங்கள் வகித்திருக்கிற பங்கு, வால்டர், ரூசோ, மிராபோ போன்றவர்களுக்கு இருந்த பங்கு, இதெல்லாம் மறக்கடிக்கப்படுகிறது. மார்க்ஸை பொறுத்தவரை அவர் கிரேக்க நாயகர்களை எல்லாம் தன்னுடைய எழுத்துக்களிலே பயன்படுத்தினார். புரோமிதியோஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் மார்க்சின் தூரிகையில் இது பற்றி எழுதியிருக்கிறேன். புரோமிதியோஸ் ஒரு தொன்மம் பற்றிய ஒரு கதை மாந்தனம். புரோமிதியோஸைத்தான் மார்க்ஸ் தன்னுடைய உருவமாக பார்த்து கடைசியாக நியூ ரைனிஷ் ஜெய்டன் ஏடு தடை செய்யப்பட்டு வெளிவருகிற போது அதனுடைய அட்டையில் புரோமிதியோஸினுடைய படத்தை போட்டார். அதனுடைய முகத்தோட்டம் மார்க்ஸாகவே இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய கிரேக்க புராண கதைகளின்படி நம்முடைய இந்திரனை போல ஒரு ஜீயஸ் இருப்பான். புரோமிதியோஸ் விண்ணுலகிலிருந்து நெருப்பை திருடி வருகிறான். அதனுடைய குறியீடு என்னவென்றால், அவன் அறிவை, கல்வியை மக்களுக்கு பரவலாக்க முயற்சிக்கிறான். அதை இந்திரன் தடுக்கிறான். மீறியதற்காக அவனை ஒரு மலைப்பாறையில் கட்டி வைத்து கழுகுகள் கொத்துகின்றன. இப்படியெல்லாம் செய்தாலும் நான் என் வேலையை செய்து கொண்டே இருப்பேன் என்று புரோமிதியோஸ் அறிவிப்பான். இது மார்க்ஸ் தன்னை அறிவித்துக் கொள்கிற ஒரு முறை. இது இப்படி நிறைய சான்றுகள் காட்ட முடியும். அவருக்கு பிடித்தமான நாயகர்களாக ஏஷியலஸையும் ஸ்பார்டகஸையும் குறிப்பிடுவார். எனவே இந்த கலை இலக்கியங்களை ஆளுகிற முறை குறித்து அவருக்கு இருந்த தெளிவு என்பது ஒரு பக்கம். ஆனால் அவரது பெயரிலேயே ஒரு விதிமுறைவாதம் அல்லது ஊழ்வினைவாதம், டிட்டர்மினிசம் ஒன்று உருவாக்கப்பட்டது. எங்கெல்ஸ் தன்னுடைய இறுதி காலத்தை, மார்க்ஸ் மறைந்த பிறகான காலத்தை, மார்க்சினுடைய நூல்களை செழுமை செய்வதற்கு, பதிப்பிப்பதற்கு, மொழிபெயர்ப்புகளை திருத்துவதற்கு செலவிட்டார் என்பதுதான் பரவலாக சொல்லப்படுகிற செய்தி. அதற்கும் மேல் மார்க்ஸ் கொச்சைப்படுத்தப்படுவதை, குறுகலாக புரிந்து கொள்ளப்படுவதை தடுப்பதற்கான முயற்சியில் எங்கெல்ஸ் பெரிய அளவில் ஈடுபட்டார். இந்த புத்தகத்தை என்னிடம் கொண்டு வந்து நம்முடைய மணிக்கோ அவர்களும் மோகன வசந்தன் அவர்களும், அவர் பேர் தான் எனக்கு அடிக்கடி மறந்து போகுது, கொடுத்த போது புத்தகம் ஏதோ திரைப்படம் பற்றிய புத்தகம்,
சரி, என்ன பார்க்கலாம். இந்த பக்கத்தை பிரட்டிய போது என் கண்ணில் உடனே பட்ட ஒரு வார்த்தை, வர்க்க சுருக்கல்வாத நோக்கில் அணுகப்பட்டு. இது நான் வழக்கமாக அதை வகுப்பு குறுக்கியம் என்று சொல்வேன், கிளாஸ் ரிடக்ஷனிசம். இந்த கிளாஸ் ரிடக்ஷனிசம் என்பது சமூகம் வகுப்புகளாக அல்லது வர்க்கங்களாக பிரிந்திருக்கிறது. ஒவ்வொரு கருத்துக்கும் பின்னாலும் ஒரு வர்க்க நலன் இருக்கிறது. இடறிந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறே என்ற கருத்து. இதன் அடிப்படையில் இந்த வர்க்கமல்லாத கூறுகள், நான் கிளாஸ் என்டைட்டிஸ், எந்த வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பெண்களும் ஆண்களுமாக இருக்கிறார்கள், மதம் சார்ந்திருக்கிறார்கள், சாதி சார்ந்திருக்கிறார்கள், வயதுகளின் அடிப்படையில் பிரிக்கிறோம், இளைஞர்கள், முதியவர்கள், குழந்தைகள் என்றெல்லாம். இந்த வர்க்கமல்லாத கூறுகளை அடியோடு புறக்கணித்து விட்டு எல்லாவற்றையும் வர்க்கமாக பார்ப்பது, எல்லாவற்றையும் தனியுடைமையோடு தொடர்புபடுத்தி மட்டுமே புரிந்து கொள்வது. இந்த கருத்தை அந்த பிரெஞ்சு இளைஞர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது எங்கள் சொன்னார், இது மார்க்ஸ் காலத்தில் நடந்தது, இதையெல்லாம் படித்துவிட்டு மார்க்ஸ் சொன்னார், இவர்கள் மார்க்சியர்கள் என்றால் நான் இனிமேல் மார்க்சியன் அல்ல என்று சொல்லிவிட்டார். இஃப் தே ஆர் மார்க்சிஸ்ட், ஐ எம் நோ லாங்கர் எ மார்க்சிஸ்ட். இது மார்க்சினுடைய வாசகம், இது எங்கெல்ஸ் எடுத்து காட்டுகிறார். இந்த வர்க்க சுருக்கல் வாதம் அல்லது வகுப்பு குறுக்கியம் என்ற இந்த கருத்து, இந்த பார்வை, இந்த அணுகுமுறை தொடர்ந்து இருக்கிறது. என்னை போன்றவர்கள் ஆண்டு கணக்கில் இதை பட்டறிந்திருக்கிறோம், பட்டும் அறிந்தும் இருக்கிறோம். இந்த பார்வை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் உடனே அப்படி ஒரு விளக்கம் கொடுப்பார்கள். சிறைக்குள்ளே இருக்கிற போது இதை ஒட்டி நிறைய விவாதங்கள் நடந்ததுண்டு. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ரெண்டாக பிளவுபட்டாலே உடனே இங்கிருந்து ஒரு கணிப்பு வெளியிடுவார்கள். இது அமெரிக்க தரப்பு, இது ருஷ்ய தரப்பு. இது என்ன சான்று? ஒரு சான்றும் இருக்காது. விபத்திலே ஒருத்தன் செத்து விட்டால் கூட அதை பற்றி புலனாய்வு நடப்பதற்கு முன்பே உள்ளிருந்து சொல்லிவிடுவார்கள், அவன் கொலை செய்து விட்டான். எப்படி தெரியும்? வேற எப்படி? அப்படி தான் நடக்க முடியும். இப்படி ஒரு பார்வை, ஒவ்வொரு நிகழ்ச்சியையுமே அப்படி பார்ப்பது. அப்படித்தான் இலக்கியம், கலை இலக்கியத்தை அணுகுகிற போதும் இந்த கிளாஸ் ரிடக்ஷனிசம், இந்த வர்க்க சுருக்கல் வாத பார்வை, கதை மாந்தர்களை பார்க்கிற போது ஒரு மனிதன் தொழிலாளியாக இருக்கிறான், இது அவனுடைய வர்க்க சார்பு. ஆனால் எல்லா தொழிலாளியும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை, அவனுக்குள்ளே வேறுபாடுகள் இருக்கின்றன. இறைப்பற்றுள்ளவன் இருக்கிறான், இறை மறுப்பாளன் இருக்கிறான், இஸ்லாமியன் இருக்கிறான், இந்து இருக்கிறான், சைவன் இருக்கிறான், வைணவன் இருக்கிறான். இவையெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கம் செலுத்துகின்றன. அவன் பார்க்கிற பல்வேறு தொழில்கள், அவன் வாழ்கிற வட்டாரம், இது எல்லாத்துக்கும் அந்த மனிதனுடைய முழு உருவாக்கத்திலே ஒரு பங்கு இருக்கிறது. இந்த வர்க்க சுருக்கல் வாதம் போல இன்னொரு சுருக்கல் வாதம் இருக்கிறது, ஜாதி சுருக்கல் வாதம். எல்லாவற்றையும் ஜாதியாகவே சுருக்கி சுருக்கி பார்ப்பது. அவன் வர்க்கத்தை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. ஒருவன் இந்த ஜாதி என்றால் அவன் என்ன வர்க்கமாக இருந்தாலும் ஒரே மாதிரி, இன்னொருவன் இன்னொரு ஜாதி என்றால் அவன் என்ன வர்க்கமாக இருந்தாலும் அதே மாதிரி. இந்த வர்க்க சுருக்கல்வாத பார்வை, இந்த புத்தகத்தில் இவர் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த இத்தனை திரைப்படங்களையும் அவர் திறனாய்வு செய்கிற போது இதை நோக்கி அவருடைய தாக்குதலை தொடுக்கிறார். இது மார்க்சிய ஆய்வு முறைக்கு இன்றியமையாத ஒன்று. கலைத்துறை குறித்து மார்க்சியமும் அழகியலும் என்று சில கட்டுரைகள் வந்திருக்கின்றன, நானே மொழிபெயர்த்திருக்கிறேன். அதில் ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள், என்னவென்றால் வாழ்நிலை உணர்வு நிலையை தீர்மானிக்கிறது என்பது மார்க்சியம் அறிந்தேற்றிருக்கிற, கண்டுபிடித்து சொல்லியிருக்கிற ஒரு பேருண்மை. அது ஒரு வரலாற்று பேருண்மை. வரலாற்று நோக்கில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு அரசியல் சிற்றுண்மை ஆக்கிவிடக்கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முன்கணிப்பாக மாற்றிவிடக்கூடாது. இவன் இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் இருக்க முடியும், பார்த்தியா அவன் இன்னார் என்று மாற்றிவிடக்கூடாது. ஏன்னா அவனுடைய வாழ்நிலை உணர்வு நிலையை தீர்மானிக்கிறது.
வாழ்நிலையால் தீர்மானிக்கப்படுகிற உணர்வு நிலையை அவன் வேறு பல காரணங்களால் மாற்றிக்கொள்கிற போது வாழ்நிலையின் மீது ஒரு எதிர்த்தாக்கம் புரிகிறது. இந்த வாழ்நிலை உணர்வு நிலையை தீர்மானிக்கிறது என்ற அடிப்படை வரலாற்று உண்மையை எந்த மறுவுள் மாற்றுதலும் இல்லாமல், எந்த பகைப்புலத்தை பற்றியும் கருதாமல், நேரடியாக ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பொருத்துகிற பார்வை, அதை நாம் வல்கர் மார்க்சிசம் அல்லது நான் டயலெக்டிக்கல் மார்க்சிசம், இயங்கியல் இல்லாத ஒரு மார்க்சியம் என்றெல்லாம் அழைக்கலாம். நீங்கள் வாழ்க்கையின் சிறப்பே அதனுடைய இன்ஃபினிட்டி, எல்லையற்ற பன்முகத்தன்மை தான். இதில் ஒரு வாசகம் வருகிறது. மணிக்கோ சொல்கிறார், அண்டம் விரிவடைகிறது. அண்டம் விரிவடைகிறது என்பது ஹபிள் கோட்பாடு மட்டுமல்ல. யூனிவர்ஸ், எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்ற கருத்தை ஐன்ஸ்டீன் முதலில் நம்ப மறுத்தார். ஹபிள் அந்த கொள்கையை உருவாக்கினார். ஆகா, இதை நாம் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் இன்னும் பலவற்றை கண்டுபிடித்திருக்க முடியுமே என்று ஐன்ஸ்டீன் வருத்தப்பட்டார். ஆனால் மணிக்கோ சொல்வது அந்த காஸ்மாலஜி சம்பந்தப்பட்ட கோட்பாடு இல்லை, காயகவியல் கொள்கை அல்ல. இவர் சொல்வது அண்டம் என்பதில் அடங்கி இருக்கக்கூடிய வாட் இஸ் யூனிவர்ஸ், இயற்கை, மாந்த சமூகம், சிந்தனை எல்லாமே விரிவடைகின்றன. இந்த எல்லாமே விரிவடைவதை கணக்கில் கொள்ளாமல் நீங்கள் திரைப்படங்கள் எடுத்தாலும் சரி, திரைப்பட விமர்சனங்கள் எழுதினாலும் சரி, அது குறைபாடுள்ளதாக அமையும். அந்த விரிவடைதல் என்பதில் இன்னொன்றை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அண்டத்திற்கும் பிண்டத்திற்குமான இயங்கியல் உறவு தான் அது. அண்டம் மட்டும் விரிவடையவில்லை, பிண்டமும் விரிவடைகிறது. இன்னும் சொல்ல போனால், அண்டத்தில் இருப்பது அணுவில் இருக்கிறது, அணுவில் இருப்பது அண்டத்தில் இருக்கிறது. புதிய புதிய துகள்கள் கண்டுபிடிக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் புறவெளியில் புதிய புதிய கோள்களை கண்டுபிடிப்பதைப் போல கண்டுபிடிக்கிறார்கள். இது ஒரு முடிவராத ஒரு செயல்வழி. அறிவியல் இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். அண்டம் இயங்குவது போல அணு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவியல் உண்மையை மார்க்சியம் தெளிவாக அறிந்திருக்கிறது. லெனின் அவருடைய எம்பிரியோ மெட்டீரியலிசம் அண்ட் எம்பிரியோ கிரிட்டிசம் நூலில் இந்த செய்தியைத்தான் மின்னணு கண்டுபிடிக்கப்பட்டதை அடிப்படையாக வைத்து எழுதுகிறார். இது பொருள் மறைந்து போவதை காட்டவில்லை, பொருள் எல்லையற்றிருப்பதை காட்டுகிறது. லைஃப், அதனுடைய வெரைட்டி, அதனுடைய புளூரலிசம், இதுதான் இன்றியமையாது. திரைப்படங்களை நீங்கள் ஒரு பொருள் குறித்து எடுக்கலாம், ஆனால் அந்த பொருள் தனித்து நிற்காது. நீங்கள் ஒரு ஊரை பற்றி எடுக்கிறீர்கள் என்றால் வேறு எந்த ஊரினுடைய தன்மையும் வராமல் அதை எடுத்துவிட முடியாது. இப்போ தமிழ் திரைப்படங்களில் நிறைய படங்களில் தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய மிக பெரும்படியான மெயின் நடப்பு மறைக்கப்படுகிறது, அது மறுக்கப்படுகிறது. அது என்ன மெயின் நடப்பு? என்ன படமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் சாதி என்ற ஒன்று இருப்பதாக அங்கீகரிக்கிற படங்கள் அரிதிலும் அரிது. இந்த விமர்சனங்களில் நிறைய இடத்தில் அதை அவர் காட்டுகிறார். காதல் என்று வந்தால் காதலுக்கு முதல் தடையாக இது இருக்கிறது. நாம் ஏன் இங்கே மட்டும் ஆணவ குற்றங்களை சாதி ஆணவ குற்றங்கள் என்று வரையறுக்கிறோம்? எல்லா ஊர்லேயும் ஆணவ குற்றங்கள் இருக்குது, எல்லா ஊர்லேயும் ஹானர் கில்லிங்ஸ் இருக்குது. அதை தொடுவதற்கு ஒரு அச்சம் இருக்கிறது. யுகபாரதி இங்கே சில உதாரணம் சொன்னார், அது சினிமாக்காரங்களுக்கே உரிய சுவையோடு சொன்னார். அது மாதிரி இந்த படங்களை பற்றிய ஆய்வில் இதில் ஒரு அரசியல் பார்வை கொண்ட சில படங்களை எடுத்துக்கொண்டு, நான் அதற்கு முன்னதாக இந்த முழு நூலிலும் எனக்கு பிடித்த ஒரு வாசகத்தை உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன். அதனுடைய பார்வையை மிக தெளிவாக முன்வைக்கிறது. மக்சிம் கார்கேயின் தாய் நாவலின் அட்டையை கிழித்துவிட்டு இதுவரை அந்த நாவலை படித்திராத ஒரு புரட்சிகர அமைப்பின் தோழரிடம் அதை கொடுத்தால் படித்து முடித்துவிட்டு
இந்த திரை விமர்சனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போலவே சொல்லப்படும். மேக்சிம் கார்கி எழுதியதென்று அவருக்கு தெரியக்கூடாது, அதே கிழிச்சிடணும். இதை படிக்க சொன்னால் அந்த புரட்சிகர அமைப்பின் தோழர் என்ன சொல்வார் என்றால், இது புரட்சிக்கே விரோதமான படமாக இருக்கிறதே என்று சொல்லிவிடுவார். நிலவுனா என்ன, சர்ச்சுக்கு போவதற்கே அழைகிறாள், அவள் சிலுவை அவ்வளவு பெரிதாக இருப்பதை பார்த்து மலைக்கிறார். ரொம்ப நுட்பமாக கார்கி சொல்வார், நமக்கு தெரிந்த இயேசு கந்தலாடை உடுத்தி இருந்தாரே, இந்த தேவாலயத்திலே இருக்கிற இயேசு பட்டாடை உடுத்தி இருக்கிறாரே, அவர் வைத்திருக்கிற சிலுவை தங்கச் சிலுவையாக இருக்கிறது என்று அவருடைய மனம் போராடும். இப்ப நம்ம தோழருடைய ஆர்வம் உடனே அவர் விட்டு வந்துடணும், அந்த அம்மான்னு வரமாட்டாங்க அவங்க. அதுதான் அந்த பண்டைய பழக்கங்களுடைய வலிமை. ஆனால் அதை கார்கி மிக தெளிவாக சுட்டி காட்டுவார். ஏன்னா அந்த அம்மையார் எங்கு வந்து இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், பாவலோடு சேர்ந்து போராட்ட களத்திற்கு வந்துதான் அந்த அம்மையார் நிற்பதுதான் அங்கே முக்கியம். அவள் இறுதி காலத்தில் சிலுவையை அறுத்து போட்டு விடுகிறாள், கோயிலுக்கு போய், அது முக்கியமல்ல, அது யதார்த்தமாகவும் இருக்காது. அதுதான் அவர் சொல்றார், தாய் நாவலை அட்டையை கிழித்து விட்டு படித்து முடித்து சொன்னால் இப்படித்தான் அவர்கள் விமர்சனம் செய்வார்கள். உடனே இந்த படம் தான் உங்களுக்கு மேக்சிம் கார்கியின் தாய் நாவல், கதாநாயகன் ஜீவாதான் பாவெல்லா என்று குதர்க்கத்தில் குதித்து விடாதீர்கள். சொல்ல வந்தது அதுவல்ல, தங்கள் இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் மட்டுமே நிஜம். தங்களது இருப்பு தெரிவித்து ஆதரவாக வெளிவருகிற போதாமையுள்ள புனைவுகள் கூட சதிநோக்கம் கொண்டவை என்பது மார்க்சிய கலை இலக்கிய விமர்சன அறிதல்களுக்கு உட்பட்ட அணுகுமுறை அல்ல தோழர்களே. பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது, அதனால் அறிவும் இது நிஜமில்லை, நடந்தது இல்லை என்று சொல்வதையே விமர்சனமாக நிலைநிறுத்திவிட பார்க்கிறது விமர்சனம். வேண்டுமானால் அந்த கூரை தனியொருவர் வரலாற்று படத்தின் விமர்சனத்தில் ஓரளவுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு புனைவுக்கு அது விரும்பும் அனைத்து சுதந்திரங்களையும் அமர்ந்து இறுதி விளைவாக பார்வையாளரை அந்த உரிப்பொருளுக்கு இசைவாக சிந்திக்க வைத்திருக்கிறதா? பெரியார் படம் ஒருவருடைய வரலாற்று படம். பெரியார் வாழ்க்கையில் நடக்காத ஒன்றை அதை சேர்த்தால் நீங்கள் நிச்சயமாக குறை கூறலாம். ஆனால் நீங்கள் ஒரு கதைப்படம் எடுக்கிற போது அதில் வருகிற ஒவ்வொரு கதை மாந்தரையும் இப்படி இருக்க முடியுமா, இப்படி இருக்க முடியுமா, நீங்கள் விரும்புவது போல் அவர் அமையவில்லை. எனக்கு இப்போ அண்மை காலத்தில் இல்லை, இப்போ நிறைய அந்த பழக்கம் மாறிடுச்சு. ஒரு புரட்சி தோழர் கையில் வீடியோடு இருந்தால் அதை காட்டினால் இவர்கள் கொன்றே போடுவார்கள். எனக்கு தெரியும், தமிழ்நாட்டில் அரசியல் மேடைகளில் புகைப்பிடித்துக் கொண்டே உட்கார்ந்திருக்கிற தலைவர்களே உண்டு. இப்போ கிடையாது, மேடையிலேயே அவர்கள் வீடி பற்ற வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். ஒன்றும் பெரிய அதிசயமே இல்லை. நீங்கள் கேரளத்தில் எடுக்கப்படுகிற சில படங்கள் அல்லது கடந்த காலத்தில் வந்திருக்கிற சில புதினங்கள் பார்த்தால் அது ஒரு சாதாரணமான நிகழ்வு. சிறை வாழ்க்கையில் தூக்கு தண்டனை கைதிகளுக்கு ஒரு நாளைக்கு 6 வீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக போராடியதுண்டு அந்த தோழர்கள். வேடிக்கையாக சொல்வதுண்டு, முன்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆற்றுகிறான், அதற்காவது வேண்டும். அது ஒரு உரிமை சம்பந்தப்பட்டு நிறுத்திட்டு அதை எதிர்த்து கேட்பார்கள். ஆக நீங்க எதிர்பார்க்கிற அந்த செந்நிறைவான ஒரு மனிதனை ஒவ்வொரு கதை மாந்தரையும் படைக்கிற போது அப்படி உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உருவாக்கி இருக்க முடியாது. நீங்கள் ஒரு புரட்சி பெண்ணை காட்டுகிற பொழுது அவள் நெற்றியிலே திலகம் இருக்கிறதா, கழுத்திலே என்ன மாட்டியிருக்கிறாள் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கதைக்கு நீங்கள் முன்வைக்கிற அந்த சிறப்பு எதுவோ அதுதான் முக்கியம். இது எந்த திரைப்படம் குறித்து எழுதுகிறார், பாலம் பற்றி எழுதுகிற விமர்சனம், இப்போ நான் படித்து காட்டிய விமர்சனம் என்பது, இதில் இந்த விமர்சிக்கிறவர்களும் சரி, விமர்சனத்தின் மீது விமர்சனம் எழுதுகிற மணிக்கோ அவர்களும் சரி, ஒரே நிலையிலிருந்து எழுதுகிற சில படங்கள் இருக்கின்றன. இந்த ஒரே ஒரு கிராமத்தில் முன்னாலேயே அதை குறிப்பிட்டார்கள். அது ஒரு திட்டமிட்டு இன்று வரை தொடர்கிற ஒரு புனைவு. ஒரு பெண் காயத்ரி தன்னை கருப்பாயியாக பெயர் கொடுத்து அவள் பொய் சான்றிதழ் பெற்று அதன் மூலமாகத்தான் அவள் படித்து கலெக்டர் ஆகிறார்.
அதாவது ஒரு கணக்கெடுத்து பார்க்கலாம், இந்தியாவில் எத்தனை கலெக்டர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். 75 ஆண்டுகளில் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பழங்குடி வகுப்பைச் சேர்ந்த ஒரே ஒரு நீதிபதி கூட இல்லை. இவர் பழங்குடி சான்றிதழ் வாங்கி கொடுத்தால் பார்ப்பாத்தி நீதிபதி ஆக்கிவிட முடியுமா? முற்றிலும் ஒரு பொய்மையை. இந்த வேலையை சுஜாதா செய்தார், பாலச்சந்தர் செய்தார். இவர்கள் எல்லோரும் அவர்களுடைய அழகிய கலைத்திறனை எல்லாம் இந்த பொய்யை பரப்புவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். சுஜாதா இந்த கேள்வி பதில் ஒரு இடத்துல எழுதுவார். வந்தான், என்ன பாட்சா, பாட்சா இல்லை பாட்சா, என்ன பாட்சா, இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். என்னாச்சு? எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அதானே, உனக்கு எப்படி கிடைக்கும்? நீ பிராமினாச்சே. இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய நிர்வாக குழுக்களில் 95% பேர் பார்ப்பனர்களும் உயர் சாதியினர். அப்போ அங்கே போய் எஸ்சி என்றால் உடனே கார்ப்பரேட் நிறுவனத்தில் இடம் கிடைச்சிருமா? அமைச்சரவை செயலாளர்கள் எவ்வளவு பேர் பார்ப்பனர் அல்லாதவர்கள்? இப்போது இருக்கிற இந்திய அரசாங்க அமைச்சரவையில் 20 பேர் பார்ப்பனர்கள். ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. இந்த உண்மையை மறைத்து, அதனால்தான் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறாங்க. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விவரங்கள் வந்தபோது தெரிந்தது அவங்க எத்தனை விழுக்காடு இருக்கிறார்கள். இந்த மக்கள் 15க்கு வெளியில் இருக்கிற அத்தனை பேரும் எஸ்சி, எஸ்டி, பிசி, ஓபிசி, இபிசின்னு அங்கே பேர் இபிசியாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு இடமில்லை என்று இந்த கணக்கெடுப்பு நடத்துவதை ஒத்துக்கொள்கிறது நீதிமன்றம். ஆனால் அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீட்டு ஆணையை பிறப்பித்தால் அதற்கு தடை போடுகிறார்கள். இவ்வளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்று ஒரு தடை போடுகிறார். இதைத்தானே நாம் படமாக எடுத்து காட்டணும். காஷ்மீர் பற்றி மணிரத்னம் ஒரு படம் எடுத்தார், ரோஜா. பாடல் இனிமை, இசை இனிமை, வண்ண வண்ண காட்சிகள், இதெல்லாம் யாரும் அந்த நுட்பங்களை எல்லாம் பற்றி பாராட்டுவதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் உள்ளுக்குள் வைத்து தரப்படுகிற நஞ்சு இந்த காட்சிகள்லேயே வரும். அவன் கேட்பான், அந்த போராளியிடம் கேட்பான், அவன் தமிழ் பேசுகிறவனாக இருப்பான், உனக்கு என்ன அந்த மன்னிக்கணும் கதாநாயகன்கிட்ட கேட்பான் போராளி, உனக்கு என்ன தமிழ் திமிர? அவன் சொல்லுவான், இல்லை இந்திய திமிர். திமிர் கூட சுஜாதாவுக்கும் மணிரத்னத்திற்கும் தமிழ் திமிராக இருந்துவிடக்கூடாது. இருந்தால் அது இந்திய திமிராக இருக்கணும். செங்கோல் தமிழர் சின்னம்னு சொல்லி நிறுத்துறதில்லை. தமிழ் அடையாளமும் இந்து அடையாளமும், இந்து பண்பாட்டுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் அடையாளம். இப்படித்தான் அவர்களுடைய அணுகுமுறை. அந்த ரோஜா படத்தை நம்ம அந்த காலத்திலேயே நாங்கள் அதை பற்றி திறனாய்வுகள் எழுதியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதே போலத்தான் இந்த ஒரே ஒரு கிராமத்திலே படம், இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்கென்றே எடுத்த படம். ஒன்று தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படங்கள் எதையும் தடை செய்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. தடை செய்ய வேண்டும் என்று கோருவதிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. தடை செய்ய வேண்டியில்லை. ஏன் நம்ம கருத்து வலுவாக இருக்கும்போது ஏன் விவாதத்துக்கு அஞ்சுகிறோம்? நீ படத்தை எடு, எங்க தரப்புலையும் படத்தை எடுப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன பாலச்சந்தருக்கு குறைஞ்சவரா பாரதி ராஜா? எடுக்க முடியாதா? அப்புறம் இப்போ ஒரு போக்கு, தமிழ் தேசியம் என்ற பெயரில் புனைவுகளை உருவாக்கி அதில் ஒரு பெருமை சுகங்காண செய்வது. இந்த 7ஆம் அறிவு அப்படித்தான். அவன் தமிழனா இல்லை சீனனா இல்லது வேறு இனத்தவனா, இதெல்லாம் வரலாற்று ஆய்வுகளில் வர வேண்டிய செய்தி. அவன் பேர் என்னங்க? அந்த முருகதாஸ். அவன் தமிழன் தான். அந்த காலத்தில் தமிழன் போய் தான் கற்றுக் கொடுத்தான். நம்முடைய தமிழ் தேசியம் அறிவியல் சார்ந்த தமிழ் தேசியம், சமூக முன்னேற்றம் சார்ந்த ஒரு தமிழ் தேசியம், கடந்த கால பெருமைகளில் தங்கி நிற்கிற தமிழ் தேசியம் அல்ல.
அது ஒரு பிற்போக்கான தமிழ் தேசிய பார்வை. நமக்கு அண்மை காலங்களில் கிடைத்திருக்கிற ஒரு சிறந்த வாய்ப்பு என்னவென்றால், இப்போ கீழடியில் நாம் சங்ககால தொன்மை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைத்தது. நீங்கள் எவ்வளவு எழுதி குவித்தாலும் ஆதாரங்களோடு அறிவியல் சான்றுகளோடு மெய்ப்பிக்கிற போது அதை யாரும் மறுக்க முடியாமல் போகிறது. இந்த ஆய்வையே வேணால் தடை செய்து கொண்டிருக்கலாம், அதை எதிர்த்து போராடலாம். அந்த அறிவியல் சார்ந்து வரக்கூடிய தடயங்களோடு கிடைக்கிற அந்த பார்வைக்கு மக்களிடையில் எவ்வளவு ஆர்வமான ஆதரவு இருக்கிறது என்பதை கீழடியில் திரண்ட மக்கள் கூட்டமே சான்றாக இருக்கும். அது உண்மை. சிலவற்றை கருதுகோள்களாக நம்முடைய அறிஞர்கள் முன்வைத்திருக்கலாம். இந்த தொன்மை பற்றி ஒரு மிகைப்படுத்திய சில பார்வைகள் முன்வைக்கப்பட்டன. மணிக்கோ என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய மற்ற உழைப்பு, மற்ற வகையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆய்வு முயற்சிகள் அவை குறை கூறப்படலாகாது என்பதால் அவர்களுடைய அந்த மீப்புனைவீயம், ரொமான்டிசிசம், தமிழ் ரொமான்டிசிசம், அந்த மீப்புனைவீயத்தினுடைய கருத்துக்களை நாம் முறையாக விமர்சிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அறிவியல் சான்றுகளோடு மெய்ப்பிக்கப்படாத எதையும் இன்றைய உலகம் ஒத்துக்கொள்ளாது, நாமும் ஒத்துக்கொள்ள முடியாது. சில பேர் 50,000 ஆண்டு 5 லட்சம் ஆண்டு பழமையான தமிழ், உண்மையே இல்லை. 50,000 ஆண்டுக்கு முன்னால் உலகில் ஒரு மொழி கூட கிடையாது. எப்படி 50,000 ஆண்டு முன்னால் ஒரு மொழி இருந்துச்சுன்னு சொல்ல முடியும்? மொழி என்பது அகத்தியன் குடுவையிலிருந்து வந்ததல்ல, ஆதிசிவன் பெற்று போட்டதல்ல, அகத்தியன் அருளி செய்த மொழியெல்லாம் இல்லை. தமிழ் மக்கள் வாழ்விலிருந்து விளைந்தது. என்ன வாழ்விலிருந்து விளைந்தது? அவர்களுடைய மருதநிலை சமூக வாழ்விலிருந்து விளைந்தது. என குடியானவன் என்ற கருத்து எங்கிருந்து வருகிறது? அவர்கள் அலைகுடிகளாக, பன்னீர்செல்வத்தினுடைய பல புத்தகங்கள் இருக்கு அலைகுடிகளை பற்றிய புத்தகம், முதல் சந்திப்பில் எனக்கு கொடுத்தார். அப்படி இருக்கிற போது ஒரு சமூக வாழ்க்கை நிலைத்து ஒரு இடத்திலே தங்கி வாழ்கிற போதுதான் அந்த சமூக வாழ்க்கையில் மொழி, அதனுடைய மொழியப்படுவது தான் அது குரலாக பேச்சாக பிறந்து காலப்போக்கில் அது வெவ்வேறு வடிவங்கள் எடுத்து ஏதோ ஒரு கட்டத்தில் வரி வடிவம் பெறுகிறது. நமக்கு தொல்காப்பியம் ஆகத்துண்மையான இலக்கியம். தொல்காப்பியத்திற்கு முன்பு நமக்கு இலக்கியங்கள் இருந்தன என்பதற்கு தொல்காப்பியத்திற்குள் அகச்சான்றுகள் உள்ளன. எண்ணுமா புலவர் என்று எழுதுகிற போதே இதற்கு முன்பு இருந்தவற்றை, ஆனால் அது எவ்வளவு முன்னால, எவ்வளவு முன்னால் அது? அதுக்கு லட்சாண்டு முன்னாலேயா? லட்சாண்டா எங்க இருந்துச்சு? 50,000 வருஷமா எங்க இருந்துச்சு அது? நீங்கள் 3400 4000 ஏதோ ஒரு அளவுக்கு நீட்டி போகலாம். இன்னைக்கு உலகத்தில் தொன்மையில் சிறந்து அழிபடாது இருக்கிற 2 மொழிகள் சீன மொழியும் தமிழ் மொழியும் தான். மற்ற மொழிகள் எல்லாம் அழிந்து போயிடுச்சு. இன்னைக்கு எகிப்திய மொழி இல்லை, அந்த இடத்தில் அராபிய மொழி தான் இருக்கிறது. லத்தீன் மொழி இல்லை, பேருக்கு தான் லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று இருக்க தவிர லத்தீன் மொழி இல்லை. இந்த தொன்மையான மொழிகள் பற்றியெல்லாம் ஆய்வுகளோடு வந்து கொண்டிருக்கிற போது இதில் தான் நம்ம இளைஞர்களை பயிற்றுவிக்க வேண்டும். சும்மா உணர்ச்சி வயப்படுத்தி எல்லாம் அறிவியல் ஆய்வினுடைய இடத்தை நிரப்ப முடியாது, சிரித்து விட்டு போயிடுவான் அறிவியல் உலகம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு கார்பன் டேட்டிங் முறையில் இந்த அகழ்வாய்வு பொருட்களை ஆய்வு செய்து எவரும் மறுக்க முடியாதபடி இதுக்கு 3400 ஆண்டு 400 ஆண்டு பழமை இருக்கிறது, 4000 ஆண்டு பழமை இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொல்கிறார்கள். ஒரு குருத்தெலும்பினுடைய புதைபடிவ கல்லை எடுத்து அதை ஆய்வு செய்து அது ஆணா பெண்ணா, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இது புதைந்தது என்பதை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் சில புத்தகங்கள் எல்லாம் வந்திருக்கிறது, ஆதி இந்தியர்களை பற்றிய புத்தகம் வந்திருக்கிறது. அதெல்லாம் அவர்கள் எப்படி இந்த நாடு பூரா உலகம் பூராவும் பரவி சென்றவர்களில் 99 விழுக்காட்டினர் மத்திய ஆப்பிரிக்காவிலிருந்து சென்றவர்கள். இதெல்லாம் சான்றுகளோடு வருகிறது. இன்னும் ஆரிய நுழைவு பற்றிய தத்துவத்தையே மெய்ப்பிக்கக்கூடிய மரபீனி ஆய்வுகள் வந்து விட்டன. இன்றுள்ளே கற்ற வந்துச்சு. டோனி ஆடம்ஸ் நினைக்கிறேன், அவர் புத்தகமே எழுதியிருக்கிறார். டோனி ஜோசப், மணியில் டோனி ஜோசப்.
இந்த ஒரு அறிவியல் சூழ்ந்த உலகத்தில் இந்த மீப்புனைவியங்கள் அப்படி ஒரு தொன்மை தான், அப்படி ஒரு தொன்மம் தான் அந்த ஏழாவது மனிதனில் வருவதும். உடனே நம்ம சமூக ஊடகங்களில் பார்த்தாயா, சீனனுக்கே கற்றுக் கொடுத்தவன் நம்ம தமிழன் தான். இதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நீ தமிழனே இல்லை, அதையும் போட்டுடுறாங்க. இதை நீ ஒத்துக்கிட்டாதான் தமிழை, இல்லைன்னா ஒத்து. இதெல்லாம் உண்மையான மக்கள் முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு உதவாது. அது நம்முடைய அவருடைய பார்வையும் என்று நினைக்கிறேன். சில நல்ல படங்கள், வெற்றிகரமாக வந்து ஓடிய படங்கள், அதே நேரத்தில் சில குறைகளோடு உள்ள படங்கள், அதை பற்றிய திறனாய்வையும் வைத்திருக்கிறார்கள். அழகி படம் அப்படி ஒரு படம், நம்முடைய விரலுக்கேற்ற வீக்கம், இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, வாழ்வியல் கோட்பாடுகள் என்று. அந்த வாழ்வியல் கோட்பாடுகளை எளிமையாக சொல்லுது. அது வெறும் சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்குமா இல்லையா என்று பார்த்தெல்லாம் அதை முடிவெடுக்க முடியாது. அதே போல் ரொம்பவும் குறும்புத்தனமாக, குறும்பு என்பதை விட சரியாக சொன்னால் குசும்புத்தனமான கருத்துக்களை கொண்ட படங்கள், கல்கி போன்ற படங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் படிக்கணும். நானே எல்லாத்தையும் படித்து காட்டிடக்கூடாது. சில படங்கள், சில ரசித்த படங்கள், மக்கள் ரசித்த படங்கள் மட்டுமல்ல, என்னை போன்றவர்களும் ரசித்து, நான் நிறைய படம் பார்ப்பதில்லை, அரிது. ஆனால் இதில் நான் பார்த்த படங்கள் ஒரு சில படங்கள் இருக்குது. அது புது வசந்தம் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி சில படங்கள் திறனாய்வுக்குன்னே போய் பார்ப்போம். நான் கூட இந்த இந்தியன் படம் திறனாய்வுக்காக என்னை பார்க்க சொன்னாங்க. நான் பார்த்துட்டு வந்து சொன்னேன். அவர் வந்து ஊழலை எடுத்து சண்டை போடுறாரு, தனி மனிதனாக அவருடைய வித்தையெல்லாம் காட்டுறாரு. சரி, இதெல்லாம் காட்டுறவர் இந்தியனாக தான் ஏன் இருக்கணும்னு அவசியம், தமிழனாக கூட இருக்கலாமே நான் கேட்டேன். நம்ம இந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர் இருந்தார், முகுந்தன் ஏதோ ஒருத்தர் இருந்தார், நான் மறந்துட்டேன். அவர் இருந்தார், நீங்கள் என்ன நீங்கள் இந்தியன்கிற பேரே கூடாதுங்கிறீங்களே அப்படின்னாரு. இந்தியனே இல்லையா, இந்தியனாக யாராவது இருந்தால் சொல்லலாம், இந்தியன்லாம் ஒருத்தரும் கிடையாது. என்ன முக்தா சீனிவாசன் அவர் வேலையில் இருந்தார், என்கிட்ட சொன்னார், ஏன்னா இந்தியனே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே என்ன. சரி, அவனை ஒரு வீரன்னு போடுங்க, இல்லை அவன் தான் இந்த படையிலெல்லாம் இருந்திருக்கிறான், விடுதலை வீரன்னு போடுங்க. அது என்ன இந்தியன், என்ன அவனுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு சில படங்கள் நான் பார்த்த படங்கள் இருக்குது, பார்க்காத படங்களும் இருக்குது. ஆக இந்த நூல் என்பது ஒரு ஆய்வு முறையை நமக்கு அறிமுகம் செய்கிறது. அது மார்க்சியம் என அறியப்பட்ட விமர்சனங்கள் மீதான ஒரு இயங்கியல் மார்க்சிய விமர்சனத்தை இது முன்வைக்கிறது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யுகபாரி சொன்ன போல அது மேலே ஒரு விமர்சனம் நம்ம எழுதணுமா அப்படின்னா அதுதான் நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி. நிறைய இளைஞர்கள் மார்க்சியத்தில் ஆர்வத்தோடு முன்வருகிறார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. நம்மை சூழ்ந்திருக்கிற ஒரு தேக்க நிலையை உடைத்து கொண்டு முன்னேறுவதற்கு அது வழிகாட்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வரலாறு கற்பது பற்றி நம்ம நிறைய பேசுவோம். வரலாறு என்பது வந்த வழியை சொல்வது. வந்த வழி தெரியாதவனுக்கு போகிற வழி புரியாது என்பதால் வந்த வழியை நாம் கற்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த வரலாற்றை தவிர இன்னொரு துறை இருக்கிறது, அது ஹிஸ்டாரியோகிராஃபி. அவர் வரலாறு எழுதியல், வரலாற்று எழுதியல் என்று அதை அழைக்கிறார். வரலாறு எழுதப்படுகிற முறை என்ன, இந்த எழுதப்படும் போது என்னென்ன காரணிகளை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும்தான் நான் இங்கே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், வரலாறு எழுதுவதில் முதன்மையாக கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கொள்கை ஃப்ரம் ஃபேக்ட்ஸ் டு த ட்ரூத். இதுதான் லெனின் எப்போதும் வலியுறுத்தியது. நீங்கள் ஏற்கனவே ஒரு உண்மையை அனுமானம் செய்து வைத்துக்கொண்டு அதை ஒரு புனிதமான உண்மை என்று கருதி அந்த உண்மைக்கு பொருத்தமான தரவுகளை தேடி பொருத்துவது, பொருத்தமில்லாத தரவுகளை ஒதுக்கி விடுவது, மறந்து விடுவது. வரலாறு எழுதியலில் எழுதும் கலையில் இருக்கிற மிக மோசமான போக்கு இதுதான். அவங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ ஏற்கனவே ஒரு அனுமானம் வைத்திருப்பாங்க, அதுக்கு பொருந்தவில்லை என்பதால் இந்த அனுமானத்தை மாற்றிக்கொள்வதில்லை. அனுமானம் அப்படியே இருக்கும், அதே ட்ரூத்தாக இருக்கும். அதை மாற்றி தரவுகளிலிருந்து முடிவுகளுக்கு செல்வது ஒன்று. இரண்டாவது, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மார்க்சியம் என்று அறியப்படுகிற மார்க்சியம் குறிப்பாக
இங்கு அவர் திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு சில திறனாய்வுகளில் அவர் சொல்கிறார், இந்த பம்பாய் படத்தை போய் பெரிய சமூக நல்லிணக்கத்திற்கான படம் என்றெல்லாம் புகழ்ந்து பாராட்டு விழாலாம் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு மணிரத்னத்தின் உள்நோக்கமும் புரியவில்லை, இந்த படம் ஏற்படுத்துகிற தாக்கம் புரியவில்லை, யார் குற்றவாளிகள் என்பதை அது இணங்காட்டவும் இல்லை. ஒரு மசாலா படமாக எடுத்து, நான் கூட அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், இந்த பாட்டில் ஒரு ஓசை கொடுப்பாங்க, ஹம்மா ஹம்மா அப்படிம்பா. ஏன் அம்மானே சொல்லப்பா, ஏன் ஹம்மாங்கிற? அப்போ இந்தியாவை ஹிந்தியாகிற, ஹிந்துஸ்தான் எனவே அது ஹம்மா. ஹே சொன்னாதான் அவனுக்கு வந்து அது ஒரு புதுமை அந்த இசைக்கு. இன்னும் ஒன்றுமே புரியாத வார்த்தைகள்லாம் போட்டு எழுதுகிறாங்க. இதை போய் இந்த மாதிரி ஒரு இடதுசாரி பத்திரிகை இதை பாராட்டி எழுதுகிறதே என்று வருந்துகிறார். அது ஒரு கோடி போக்கு. இன்னொரு பக்கம் எந்த சிறந்த கூறுகளையும் வளர்கூறுகளையும் பாராட்டி தட்டி கொடுத்து இன்னொரு கட்டத்திற்கு முன்னேற்றி செல்வதற்கான முயற்சி இல்லாத ஒரு வறட்டு அணுகுமுறை. இது பெரும்பாலான பட விமர்சனங்கள், அவர் காட்டுற பெரும்பாலான பட விமர்சனங்கள் அப்படிதான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ என்னை போன்றவர்கள் ஒரு தன்னாய்வு நோக்கிலும் அதை சொல்லணும். ஏன்னா அந்த பார்வையோடு தான் என்னை போன்றவர்கள் நீண்ட காலம் இருந்திருக்கிறோம். பட்டு அறிந்து தான் அதிலே மாற்றம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. ஒன்று என்னவென்றால், இப்போ நம்ம சொல்கிறோம் கம்யூனிசம் என்ற பார்வை, பொதுமை சமூகம். பொதுமை சமூகம், பொதுமை பேரில் பல இயக்கங்கள் இருக்குது. பொதுமை கட்சி, பொதுமை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பொது உடைமை என்ற சொல்லை திருவிக்க கையாண்டார், பாரதியார் கையாண்டார், எல்லாம் கையாண்டார். ஆனால் நாங்கள் மட்டும் கையாளவே மாட்டோம். அந்த பேரை மட்டும் நாங்கள் அப்படி தான் வச்சுக்குவோம் என்று வைத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க. அவங்க தமிழில் பேர் வச்சுக்க மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு குறுகிய பார்வைன்னு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. ஜீவா வேணா சொல்ல, நாங்கள் சொல்ல மாட்டோம்னு இருக்கிறாங்க. அது போனால் போட்டோம். ஆனால் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் பொதுமை, இந்த பொது உடைமை, பொதுமை, இந்த சொற்களுக்கு இடையிலான வேறுபாடெல்லாம் நான் வேறு சந்தர்ப்பங்களில் பேசியும் எழுதியும் இருக்கிறேன். சொற்களை, நிறைய புதிய சொற்களை அவர் அடித்து கொடுக்கிறார். மணிக்கோட எனக்கு பிடித்தது, அவர் நிறைய புதிய சொற்களை அடிக்கிறார். நான் அதை காயினிங்னு சொல்கிறேங்களா, காயினிங் ஆஃப் டர்ம்ஸ். நான் சொல் அடித்தல்னு சொல்கிறது. நாணயம் அடிப்பது போல், காசு அடிப்பது போல், இது சொல் அடித்தல். இந்த சொல்லடிப்பது அறிவியலுக்கு எவ்வளவு பயனுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இது ஏன் இந்த சொல்ல போடுறீங்கன்னு கேட்குறாங்க. காலம் வரலாற்று சுருக்கம் மொழிபெயர்ப்பின் போது இது சுஜாதா எழுதும்போது எழுதுகிறாரு, எதுக்கு சிங்குலாரிட்டின்னே எழுதிட்டு போங்களேன், அதை ஏன் இயன்வழு புள்ளி இயன்வழு தன்மை என்று எதுக்கு எழுதணும் அப்படின்னு விகடன்லேயே எழுதுகிறாரு. என்ன சிங்குலாரிட்டின்னு இங்கிலீஷில் எழுதுறத தமிழில் எழுதுனா அது என்னன்னு யாருக்காவது புரியுமா? நல்லவே இல்லை, சிங்குலாரிட்டியை ஒருமைன்னு எழுத வேண்டியதான்னு அவர் கேட்கல. அறிவியலில் சிங்குலாரிட்டி, இயற்பியலில் சிங்குலாரிட்டி என்பது ஒருமை அல்ல, ஒருமை பன்மை பற்றிய கேள்வியே இல்லை. இப்போ மணிக்கோ ஹேஸ் மேட் எ சிங்குலர் கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச்னு சொன்னோம்னா அது ஒற்றை பங்களிப்புன்னு அர்த்தம் இல்லை. வேறு யாரும் ஈடு சொல்ல முடியாத ஒரு தனித்துவமான பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார் என்று பொருள். இப்போ இயற்பியலில் சில விதிகள் இயங்குவதை நியூட்டன் கண்டுபிடித்து சொன்னார். நியூட்டானிய இயற்கை விதிகளை போன்றவை மார்க்சின் சமூக விதிகள் என்று சேகுவேரா சொல்வார். அந்த இயக்க விதிகளை நீங்கள் ஒரு கட்டத்தில் அவற்றை விரிவுபடுத்தி கொண்டு செல்லும் போது அவை செயல்படாத ஒரு இடம் வருகிறது. கணித அடிப்படையில் பார்த்தால் அவை ஒன்றை ஒன்று கழித்து கொண்டு முடிகின்றன. அந்த இடத்திற்கு பெயர் இயற்கை வழிவி செல்வது. அதிலிருந்து தான் பிளாக் ஹோல்ஸ் இதெல்லாம், இந்த கான்செப்ட்லாம் அப்படி தான் வருது, கருந்துளைகள்லாம் அப்படி தான் வருது. அந்த சிங்குலாரிட்டியை சொல்வதற்கு இயற்கை வழிவி செல்லுகிற புள்ளி, இயன்வழு புள்ளி, சிங்குலாரிட்டி, பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி என்று ரொம்ப திட்டமிட்டு நாம் உழைத்து உருவாக்கி எழுதின அந்த சொல். அவர் சொல்ற இந்த சிங்குலாரிட்டினே எழுதினால் இந்த காலகாலத்திற்கும் இந்த இங்கிலீஷை படித்து தான் அறிவியலை புரிந்து கொள்ள முடியுங்கிற கருத்து தான் அதுக்குள்ளே இருக்கு.
இங்கிலீஷ் படிக்கணுங்கிறது கட்டாயமே இல்லை. இங்கிலீஷ்க்கு பதில் இன்னொரு மொழி படிக்கலாம், அயல்மொழி படிக்காமலும் வளரலாம், நிறைய அயல்மொழி படித்தும் வளரலாம். அப்படிப்பட்ட ஒரு பன்முக தமிழ் சமூகத்தை எதிர்காலத்தில் நோக்குகிற நாம், தமிழ் மட்டுமே படித்தவன் அறிவியலை படித்து புரிந்து கொள்ளவும் ஆய்வு செய்யவும் தனக்கு அதில் படைப்பறிவை வளர்த்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று நம்புகிறோம். அதனால தான் தனித்தமிழில் போடுறோம். மார்க்சியானாவண்ணாவில் நான் பொருள்முதல்வாதத்தை பொருண்மியம், கருத்து முகத்தை கருத்தியம் என்றெல்லாம் எழுதுனேன். நண்பர்கள் பழைய மாதிரியே எழுதுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் எழுதலை? அதுக்கான காரணங்களை நம்ம சொல்கிறோம். இப்போ சோசியலிசத்தை குமுகியம் என்று எழுதினேன். காரணம் இருக்கு. இங்கே நம்ம அதுக்குள்ள நான் விரிவாக போக வேண்டாம். ஆனால் இந்த கருத்து அதற்குரிய பொருட்செறிவோடு இருக்கிறது. சொசைட்டி பிளஸ் இசம் சோசியலிசம், இதுல இருந்தால் சமாஜ்வாத் வருகிறது. இப்போ சோசியல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஓனர்ஷிப் என்பதன் அடிப்படையில் வருகிற கருத்து தான் இந்த சமூகத்தை தான் குமுகம் என்று ஒரு தனித்தமிழ் சொல்ல கையாண்டாங்க. நம்ம குமுகியம், சோசியலிசம் குமுகியம். இது சமதர்மம் தப்பு. ராஜாஜி ஒரு காலத்தில் சொல்லி கொண்டிருந்த அபேதவாதம் தப்பு. சமதர்மம் தப்புன்னா பயன்படுத்தினாங்க. சிங்காரவளர், பெரியார் பயன்படுத்தினாங்க. அது ஒரு படிநிலை வளர்ச்சியில் அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு. தர்மம்ங்கிறதே தமிழுக்கு பொருந்தாதே. நிகர்மை அறம்னு கூட பயன்படுத்தலை. இப்போ நிகரியம், நிகர்மையும் நிறைய சொற்கள் பயன்படுத்துகிறாங்க. அப்போ மணிக்கோ அது போன்ற புதிய சொற்களை, ஆய்வுத்துறை சார்ந்த சொற்களை இது கொஞ்சம் மார்க்ஸ் அழகாக சொல்வார். மூலதனத்தினுடைய முன்னுரையில் சொல்வார், ஏதேனும் ஒன்றை புதிதாக கற்பதில் ஆர்வம் உள்ள வாசகருக்காகவே நான் எழுதுகிறேன்னு சொல்வார். நான் இது சாண்டில்யன் நாவல் மாதிரி இருக்கணும், படிச்சுட்டு போகணும் என்றால் அதுக்கு அங்கே போய் வாங்கிக்க. இந்த கடையில் அது கிடைக்காது. ஒரு தரத்துக்கு 2 தரம் 3 தரம் படி, சொற்களை குறிப்படுத்தி வைத்துக்கொள், எதை சொல்றாருன்னு பார்த்துக்கொள். அது போன்ற ஒரு நல்ல அருமையான சொல்லடிக்கும் கலை அவரிடம் உண்டு. அதை நான் ரொம்ப விரும்புகிறேன், அதை ரொம்ப ரசிக்கிறேன். நம்ம காலத்தில் தான் அருளியார் அத்தனை துறைகளுக்கான கலை சொற்களை தனித்தமிழிலே வார்த்து கொடுத்திருக்கிறார். இல்லாத ஒன்றெல்லாம் இல்லை, இருக்கிற ஒன்று தான். நிறைய பேர் அதை கடைப்பிடித்து எழுதுகிறார்கள். நம்ம மோகனவசனம் எழுதுகிறார், அவர் கட்டுரைகள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். முல்லை வேணிலன்னா எழுதுகிறார். அது மாதிரி நிறைய இருக்குது, சொற்கள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஒரு முன்னோடியாக, ஒரு உந்து ஆற்றலாக இந்த நூலை நாம் பார்க்கிறோம். அந்த ஆய்வு முறையை இது அறிமுகப்படுத்துகிறது, நடைமுறை சார்ந்து அறிமுகப்படுத்துகிறது. இனிமேல் திரைப்பட திறனாய்வு எழுதுகிறவர்கள், அதில் ஆர்வம் உள்ளவர்கள், இல்லை ஒரு திரைப்படத்தை பார்த்து அது குறித்து நாம் ஒரு கருத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கருதுகிறவர்கள் இந்த நூலை படிக்குமாறு செய்ய வேண்டும். இந்த முயற்சியில் இன்னும் பல இளைஞர்கள், திரைத்துறை சார்ந்தவர்கள் பலரும் ஈடுபட வேண்டும். நமக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு நூலை மார்க்சிய நோக்கில், ஆய்வு நோக்கில், கலை நோக்கில், திரை நோக்கில், ஏன்னா ஒரு சில சொற்கள் இன்னும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு புழக்கத்திற்கு வராத சொற்கள்லாம் இருக்குது. கலைத்துறையை அதற்குரிய தற்சார்பு தன்மையோடு, தன்னாட்சி தன்மையோடு அணுகாமல் சமூகவியலில் ஒரு துறையாக பார்ப்பது என்ற அந்த பார்வையை சோஷியாலஜி ஆஃப் ஆர்ட் என்று சொல்கிறார்கள். கலை சமூகவியல். இந்த கலை சமூகவியலை மறுத்து கியூபாவிலிருந்து சில நல்ல கட்டுரைகள்லாம் வந்திருக்கிறது. இது கலை சமூகவியலுக்கு அப்பாற்படும். ஏனென்றால் ஒன்று முக்கியமானது. என்ன முக்கியம்னா, மேற்கட்டுமானம் சார்ந்த எல்லா துறைகளிலும் லெனின் சொல்றார் இல்லையா, இதுதான் மிகப்பெரிய கலை என்று. அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த கலை தான் மிகப்பெரிய எல்லைப்பரப்பை விரித்து கொடுக்கிறது, மிகப்பெரிய வளர்ச்சிக்குரிய வாய்ப்புகளை கொடுக்கிறது. எனவே இந்த கல்வி என்பது இந்த பல துறை சார்ந்து இன்றியமையாதது. அப்படி ஒரு கல்வி நூலை, பாட நூலை நமக்கு கொடுத்திருக்கிற தோழர் மணிக்கோ பன்னீர்செல்வத்திற்கும் வெளியிட்டிருக்கிற மோகன வசந்தனுக்கும் பாராட்டுகள். இங்கு இந்த நூலை ஒரு திரைக்கலைக்குரிய ஆர்ட் ஆஃப் கன்வேயன்ஸ் வெளிப்படுத்தும் கலையில் தனக்குள்ள வலிமையோடு வெளிப்படுத்திய யுகபாரதிக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.